என்ன இவ்வளவு கோவமா போறா? ஒண்ணு இவ தோத்துருக்கணும், இல்ல இவளுக்கு வேண்டாதவ யாராவது ஜெயிச்சிருக்கணும். இன்னைக்கு என்னென்ன உடைய போகுதோ. என்னது? ஐயோ எங்க வந்த? சுந்தரிய பாக்கதா? நாங்க மட்டும் இந்த மந்திரியா பாக்க வந்தோம். அறிவு இருக்காயா? அவன் வார கணக்குல இங்க உட்கார்ந்து எப்ப வருவா சுந்தரின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி போய் நிக்கிறிய சுந்தரிய பாக்குறதுன்னு அவ்வளவு சாதாரணமா? நிக்கிறேன் ஒரு அளவு வேணாமாடா? ஏன்டா உயிர் எடுக்கிற? மாமா வந்துட்டேன் பாப்பா. மாமா இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு முடியல. 5 பேரை மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். ஆனால் 5 பேரை மட்டும் அனுப்பு. நீ அரட்டிக்கிட்டு நாளைக்கு வா. பத்திரம் அதே நம்ம கையில கொடுத்துட்டாங்கன்னு அதுக்கு தரடா சொல்லி விட்டுக்கிட்டே. மாமாய் 1ஆம் நம்பர் அனுப்பு. ரெடி ஜோ. அடியா எங்கயா சுளுக்கு? எங்கன்னு சொல்லுவேன். நரம்பு இருக்கிற இடமெல்லாம் சுளுக்குது சுந்தரி. தடவு தடவு சுந்தரி. அங்கடா அங்கேடா இங்கடா இங்கேடா. உன் கைப்பட்டது உள்ள இருக்கிற நரம்பெல்லாம் என்னமா நீண்டுக்குச்சு. இதுதான் சுருக்கு சுந்தரியோட மகுமேங்கிறது. நரம்புங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனா அந்த ராவணனுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குதே. அம்மா அண்ணன் கோவமா வருது. ஆமா, உங்க அண்ணன் என்னைக்கு சிரிச்சுக்கிட்டு வந்தான்? நீ இலைய போடு. வேண்டாம் அப்படி பாக்குற. ஐயா உன்னை வாசல்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் அடுப்புல இருந்து சோத்து பானை இறக்குன? இப்பதான் இருக்கியா? ஆவியங்க அப்பனே சோறு சின்னதான் சாப்பிட்டு சொல்லிருப்பில்ல. நீங்க சாப்பிடுங்க. உரிச்சு கொடுக்கணுமா இல்ல? நான் வாழைப்பழ சோம்பேறியா? ஒரு நாள் உரிச்சு கொடுத்தா திட்டுற, ஒரு நாள் உரிச்சு கொடுக்கலாம் திட்டுற. அதான் நான் சும்மா திட்டி இருக்க மாட்டேன். நீ கழுவாம கொண்டாந்துருப்ப, அதான் திட்டி இருப்பேன். நீ சாப்பிட்டாச்சா? நீ சாப்பிடாம நான் என்னைக்குப்பா சாப்பிட்டு இருக்கேன்? உன் புருஷன் அங்க சாப்பிடாம இருப்பாரு, கொடுத்து விட்டு சாப்பிடுவா. எனக்கு தெரியாதா? புண்ணாக்கு இந்த அந்த வஞ்சர மீன் வச்சிருக்கல, எல்லாம் வச்சிருக்கேன். கேட்டேன். அவர் நல்லா சாப்பிடுறாருல்ல. என்னமோ அவரு சாப்பிடாம நானே சாப்பிட்ட மாதிரி நீ பேச. குடும்பம் கொண்டு வச்சுக்காதீங்க அண்ணன், அப்பா கிட்ட கொடுத்துருங்க. நல்லது காலம் இல்ல. ஆமா சரி போ. எங்க வந்து இருக்கான் பாரதியா? என்ன இங்க வந்து துணி வச்சிட்டு இருக்க? அப்ப நான் அழுக்கு துணியோடவே சுத்திட்டு இருக்கணுமா? இப்ப எதுக்கிட்ட வந்த? அம்மா சோறு கொடுத்து விட்டான். அந்த வெக்கம் கேட்டவன் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இது ஒரு விவரம் கேட்டவன் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ரோசை கேட்டவன் நான் சாப்பிடறதுக்கு. அதான் வரும்போது அம்மாட்ட சொன்னேன். என்னன்னு? இறால் மீன் வைக்காத, அந்த விலங்காவை சாப்பிட மாட்டான். இறால் மீனா?
எங்க கூட நல்ல மாட்டுக்கோ சூடு நல்ல மனுஷனுக்கோ சொல்லு அப்படிங்கிறியா? சரிந்தா அம்மா கையால பொங்குன சோத்த சாப்பிடாதவன் பாவி. அட பாவி, இப்படியும் சொல்றியா? சரி கொடு. உங்களை கவரிமான் ஜாதியில நினைச்சேன், இப்படி சோத்கலில ஜாதி நினைக்கவே இல்ல. ஏய், நீ என்ன நோக்கத்துல சொல்றேன்னு எனக்கு தெரியும்டா. இப்படி எல்லாம் சொன்னா இவன் சாப்பிட கொடுத்துருவான், நம்ம சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ சாப்பிடணும்னு நினைச்ச, கீழே போய் நில்லு, நான் தண்ணி வழியா சாப்பாட போடுறேன், பொறுக்கி தின்னுக்கா. போட்டாத, ஒருத்தருக்கு ஆக்கி விட்ட. கொடுக்கு. நான் எப்ப இருக்கேன்? அசோக சக்கரவர்த்தி மாதிரி இருக்கீங்க. மாதிரியா? இல்ல, சக்கரவர்த்தியே தான். யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்து. வாமா, நான் காப்பாத்த. வாக்கண்ணே, வாமா. என்னடா இது? நான் காப்பாத்துறேன்னு சொன்ன, மாட்டுக்கிட்ட போய் முட்டிட்டா. அது ஒண்ணும் இல்ல முதலாளி, மாடு குத்துனா உயிர் தான் போகும், ஆனா உங்ககிட்ட மாட்டினா மானமில்லா போகும். கோழி, ஐயா ஐயா கோழி, பேராடி அந்த கோழிய பிடிச்சு கூடப்பா. அப்பா ராசா, அந்த கோழிய பிடிச்சு. நான் யானை கிடைச்சா பிடிக்கலாம்னு நினைக்கிறேன், கோழியை பிடிக்கணுமா? போக்கலவே. எப்பா தம்பி, அந்த கோழிய பிடிச்சு கூடப்பா. நானே ஆட்டை தேடிட்டு போறேன், உனக்கு ஐயா, அந்த கோழிய பிடிச்சு கொடுங்கப்பா. சாப்பிட வச்சு உனக்கு என்ன கோழி? மேல போய் சேரச்சிக்கிறான். பாவம் வாய்முள்ள கம்னாட்டி எப்படி சொல்லாதீங்க. ஐயா, நான் என்ன பண்ணுவேன்? எங்க இருக்கா, எப்படி இருக்கா? என்ன ஐயா புலம்பிட்டு இருக்கிற? கோழி ஓடி போயிருச்சு கண்ணு. வரவ போறவட எல்லாம் கேட்டா புடிச்சு கொடுக்க மாட்டாங்க. கேள்விங்க எல்லாம் கேட்டா புடிச்சு தர மாட்டானுங்க. உனக்கு கோழி தானே வேணும்? இரு. சுந்தரி, என்னத்து தேடுத? கோழி புடிச்சுக்கிட்டு இருந்தேன், அது என்னடானா என் கையில ஆப்பிடவே மாட்டேங்குது. ஐயோ, எங்க உடம்புக்கு ஒண்ணுன்னா உன்கிட்ட வருவோம், உன் உடம்புக்கே ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் சும்மாவா இருப்போம். சுந்தரி, 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 நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? டேய், ஆளுக்கு ஒரு பக்கமா போய் கோழிய புடிங்கடா. இதான் கிளம்பிட்டோம். அம்மா அடி பாத்தீங்க. பட்டத்திரையில கோழியை பிடிச்சிட்டான். இவன் கொண்டு கொடுத்து தருவீங்களா இருக்க? பாரு பாரு, கொட்டியா சாவலன்னு பாத்துட்டு இருந்துருக்கா. பாத்துட்டு கொடுத்துருவோம், தரவல போயிருவேன். சுந்தரி, கோழியை நான் தான் பிடிச்சேன். ஆயா, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கோழி வந்துரும். சுந்தரி, நான் தான் பிடிச்சேன். சுந்தரி, நான் தான் பிடிச்சேன். சுந்தரி, சுந்தரி, உனக்காக எவ்வளவு தூரம் அலைஞ்சு பிடிச்சிருந்து தெரியுமா? இல்ல, அது வந்து சுந்தரி, இந்தா சுந்தரி, 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 எங்க தேடியும் கோழி கிடைக்கல, அதோட முட்டை தான் கிடைச்சது. ஆயா, உனக்கு ஒரு கோழி தானே காணாம போச்சு. இங்க பாரு, எத்தனை கோழி. சாத்தனுக்கு கோழி பிரியாணி, கோழி குழம்பு, கோழி வறுவல்னு போட்டு அசத்து. எல்லாத்தையும் ஆயா கிட்ட கொடுத்துருங்க. நான் வரட்டுமா?